இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தேவன் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறி என்ன அப்படின்னா, நமக்காக யாரை ஆயத்தப்படுத்துவார்? எல்லாமே நம்மளே செய்ய வேண்டியது இருக்கிறதுங்கிறதான ஒரு புலம்பல். பொதுவாக இன்றைக்கி திங்கக்கிழமை பற்றிலாம் யாராவது ஒரு ஆள் நம்ம கூட சேர்ந்து வேலை செய்து நம்ம கொஞ்சம் ஏதாவது ஒன்று செய்து தந்தாங்கன்னா ஆயத்தப்படுத்தி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா வீட்லையும் காலையில் போய் பாருங்கள், எல்லாம் டென்ஷனில் தான் இருப்பாங்க, ஸ்பீடாக இருப்பாங்க. இருக்கிற அதாவது நேற்று குடும்பத்துக்குள்ளே இருந்த அந்த அன்பு சமாதானம்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு காலையில் எழும்பி யாராவது ஒரு ஆள் டீ போட்டு கொடுக்க, அந்த துணிகளை பிள்ளைகளுக்கு ரெடி பண்ண, பிள்ளைகளை குளிப்பாட்ட, இப்படி ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு ஆள் செய்து அவங்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக தனக்குரிய வேலைகளை மற்றவர்கள் அவங்க ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தால் நமக்கு ஒரு பெரிய ஒரு பக்க பலன் தான். இல்லை, நாம் ஆராதிக்கிற தேவனும் அப்படிப்பட்டவர் தான். ஏதோ நம்ம போகிறோம், கும்பிடுதான், வருகிறோம், ஆராதிக்கிறோம் என்பது அப்படிலாம் கிடையாது. தேவன் தமிழத்தில் அன்பு கூறி ஆயத்தப்படி கண் காணலை, காது கேட்கலை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று சொல்லி பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது எழுதுகிறார். அவர்கிட்ட அன்பு வச்சாலே போதும், அவர் நமக்காக அநேக காரியங்களை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அதனால் நம்ம எதை குறித்து போய் கவலைப்பட வேண்டாம். வேதத்தில் நிறைய சம்பவங்கள் நமக்கு அதை சுட்டி காண்பிக்கிறது. இந்த அனுதின கர்மலித்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, எனக்காக யார் அந்த காரியத்தை ஆயத்தப்படுத்துவார் அப்படின்னா, நாம் வணங்குகிற ஆராதிக்கிற நம்முடைய தெய்வம் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அப்படி அன்பு வச்சுட்டாலே அவர் நமக்காக சில விஷயத்தை, ஒரு பெற்றோர் அல்லது ஒரு தகப்பன் தாயை பிடிச்சுன்னா பிள்ளைகளுக்குரியதை அவங்களுக்கு தெரியாமலே எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஒன்றுமில்லைன்னு சொன்னாலும் திருமண காரியங்கள் வரும்போது ஸ்கூலில் சேர்க்க போகிறோம், அதுக்கு ஒன்றுமில்லை நெருக்கடியாக இருக்குது. ஆனால் எப்படியாவது கஷ்டப்பட்டு வட்டிக்கு வாங்கி கடன் வாங்கி ரெடி பண்ணிடுவாங்க. திருமண காரியங்கள் வரும்போது எங்கே இருந்தால் அது ரெடி பண்ணி தான் வச்சுருப்பாங்க. பிள்ளைகளுக்குரிய காரியங்களை அது ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். நமக்கே நம்முடைய பிள்ளைகள் மீது அப்படி ஒரு அன்பும் பாசம் இருந்தால், நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன் இயேசு அல்லவா, அவர் எப்படி நம்மளை கைவிடுவார்? நமக்காக ஒன்றை ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறார். ஆபிரகாமை போய் நீ உன் குமாரில் போய் நான் காண்பிக்கிறேன் மெமோரியா மலையில் போய் பலியிடுனா, அவனுக்கு ஏற்கனவே அவன் போகிறதுக்கு முந்தின நாளே ஒரு கிடாவை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தார். அதனால் உங்களுக்கு வேண்டியவைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையில் நீங்கள் இன்றைக்கி வேலைக்கு புறப்படுறோம். இந்த நாளை துவங்க எனக்கு வேண்டிய எல்லா நன்மையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். சிறுவர் ஜனங்களை எகிப்துக்கு அனுப்பியிருந்தாலும் அவங்களுக்கு கானானை ஆயத்தப்படுத்தி தான் வச்சுருந்தார். கானான் தேசத்தை விட்டு ஆண்டுகள் பல ஆயிட்டு, 430 வருஷம். ஆனால் அந்த வேலை வரும்போது கிளியராக அவர் அந்த தேசத்தை ஆயத்தப்படுத்த, அப்படி தான் வேலை சொல்லி வாசிக்க கேட்போமா? யாத்திராம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற தேசம். பவுல் அதை பற்றி என்ன சொல்ல பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் விதமாய் சொல்லுகிறதை நாம் பார்ப்போம். ஏனெனில் அப்படி அர்த்தம், நற்கிரிகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்தியாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இல்லைங்களா? முன்னதாகவே அவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். எப்படி? நற்கிரியைகளை செய்வதற்கு தேவனுடைய செயல்களை நம்ம வச்சிருக்கிறாரு. அதை முன்னமே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. அப்போ எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு போக போகிறாரு. அந்த தேசத்தை அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அதனால் நம்ம எல்லாருக்குமே தேவன் நன்மையான வேலை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு.